ஸ்ரீ தேவி பாகவதம் 266ஆம் பகுதி. மங்கள சண்டிகா தேவி. நாரத முனிவரே, மனு வம்சத்தில் பிறந்த மங்களன் என்ற மன்னன் அன்னையை வழிபட்டு பெரும் பயன் அடைந்ததால் அன்னை மங்கள சண்டிகை என வழங்கப்படுகிறாள். இவள் அதிக கோபம் உடையவள். திருமணத்தின் போது மங்களம் தருபவள். மூர்த்தி பேதத்தால் துர்கா தேவியாகவும் மூல பிரகிருதியாகவும் இவள் விளங்குகிறார். திரிபுர சம்ஹாரத்தின் போது ஸ்ரீ மகாவிஷ்ணு முதலான சகல தேவர்களும் வெற்றி உண்டாவதற்காக எல்லா வகையான திரவியங்களை படைத்து இவளை போற்றினர். அப்போது இவள், தேவர்களே அஞ்சாதீர்கள், ருத்ரமூர்த்தி திரிபுரங்களை அழிப்பார் என்று கூறி மறைந்தவள். திரிபுர தகனம் முடிந்த பிறகு தேவர்கள் அனைவரும் மங்கள சண்டிகைக்கு தேன், பால், பழங்கள், மலர்கள் படைத்து நன்றி தெரிவித்தனர். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் ருத்ரமூர்த்தி இவளை துதித்து சகல மங்களங்களையும் பெற்றார். 266ஆம் பகுதி நிறைவடைந்தது.